எதை பத்தி சிந்திக்கிறோம்? என்ன தலைப்பு? இன்றைக்கு மயக்கவியலை பத்தி தான் சிந்திக்க போறோம். தலைப்பு மயக்கவியலின் மாபெரும் பயணம். சரி, அந்த காலத்துல அறுவை சிகிச்சை எப்படி நடந்தது தெரியுமா? சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். என்னதான் மயக்கத்துல இருந்தாலும் கத்திய மேல வச்சா வலிக்கதானே செய்யும். மயக்கத்தை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? சொல்லிடலாம். கதை கேளுங்க, கதை கேளுங்க, மயக்கவியலின் கதை கேளுங்க. கதை கேளுங்க, கதை கேளுங்க, மயக்கவியலின் கதை கேளுங்க. நாட்டுப்புற தமிழினிலே கதை கேளுங்க, கதை கேளுங்க. வில்லு பாட்டில் கதை கேளுங்க, மயக்கவியலின் கதை கேளுங்க. அனஸ்தீசியாவின் கதை கேளுங்க. 1840க்கு முன்னாடி ஆபரேஷன் பண்றப்போ அதனோட வலியை குறைக்க அரக்கி என்ற மருந்து, போதை மருந்து, கஞ்சா, மதுபானம் போன்றவற்றை எல்லாம் பயன்படுத்தினாங்க. அப்படியா? இதெல்லாமா பயன்படுத்தினாங்க? ஆமா, ஆனா இதெல்லாம் மயக்க மருந்து மாதிரி முழுமையான அனஸ்தீசியா கிடையாது. அப்புறம் 1844ல RSS என்ற மருத்துவர் நைட்ரஸ் ஆக்சைடு எடுத்துக்கொண்டார். RSS என்ற மருத்துவர் நைட்ரஸ் ஆக்சைடை எடுத்துக்கொண்டார். மயக்க நிலைக்கே போனாருங்க, மயக்கவியலுக்கு வித்திட்டாரே. மயக்க நிலைக்கு போனாருங்க, மயக்கவியலுக்கு வித்திட்டாரே. அப்போ நைட்ரஸ் ஆக்சைடு மயக்கத்துக்கும் பயன்படுதா? ஆமா. அப்புறம் 1846ல அக்டோபர் 16ஆம் நாள் அன்று வில்லியம் கேஜி மார்டன் என்பவர் ஈத்தர் வாயுவை உபயோகித்து வில்லியம் டி.ஜி. மார்டன் என்பவர் ஈத்தர் வாயுவை உபயோகித்து மயக்க நிலையை உருவாக்கினார். வழியில சிகிச்சைக்கு வழிவகுத்தார். மயக்க நிலையை உருவாக்கினார். வழியில சிகிச்சைக்கு வழிவகுத்தார். சர்ஜன் அறுவை சிகிச்சை செய்து கழுத்தின் கட்டியை வலியின்றி சர்ஜன் அறுவை சிகிச்சை செய்து கழுத்தின் கட்டியை வலியின்றி எடுத்த பெரும் நிகழ்வுதானே மயக்கவியலின் சிறப்பானதே. எடுத்த பெரும் நிகழ்வுதானே மயக்கவியலின் சிறப்பானதே. இந்த நாளை கொண்டாடுவோம், மயக்கவியல் நாள் கொண்டாடுவோம். இந்த நாளை கொண்டாடுவோம், மயக்கவியல் நாள் கொண்டாடுவோம். ஓஹோ, அப்ப ஈத்தர் என்ற வாயுவாலதான் வலி இல்லாமல் அறுவை சிகிச்சை செஞ்சதுனால்தான் உலக மயக்கவியல் நாளா? பரவாயில்லையே, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இன்னும் இந்த மயக்க மருந்துல என்னெல்லாம் இருக்கு? மயக்க மருந்துல 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டுக்கு மேலதான் அதனுடைய முன்னேற்றங்கள்லாம் வந்தது. புது புது மயக்க மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சாங்க. என்னென்ன மருந்துகள் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே. குளோரோஃபார்ம் வந்தது வலியின்றி பிரசவங்களும் நடந்தது. குழப்பம் வந்தது வழியின்றி பிரசவங்களும் நடந்தது. கொக்கைன்
எண்டோஸ்கோபி, கேத் லேப், ஆர்டி, நியூக்ளியர் மெடிசன் இந்த மாதிரி இடங்களெல்லாம் இந்த அனஸ்தீசியாவோட தேவைகள் இருக்கும். ஓ சரிங்கக்கா. அப்புறம் வேற என்னக்கா? வேற என்ன, பெயின் அண்ட் பேலியேட்டிவ். ஒரு நோயாளியோட கடைசி கால சிகிச்சையில பேஷண்டோட வலியை குறைக்கிறதுக்கு அவங்களோட உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்கள சௌகரியமா பார்த்துக்குவாங்க. அப்புறம் பீடியாட்ரிக் அனஸ்தீசியா, அதான் நம்ம குழந்தைகளுக்கும் எந்தெந்த இடத்துல தேவையோ அந்த நேரத்துல தேவையான இடத்துல பாதுகாப்பான முறையில அனஸ்தீசியா கொடுக்கப்படுது. குழந்தைங்களுக்கு கூடவா? நோய் என்னமா குழந்தைங்க பெரியவங்கன்னு பார்த்தா வருது. எந்த இடத்துல அனஸ்தீசியா தேவை இருக்கோ அந்த இடத்துல இப்ப இருக்கிற மாடர்ன் அனஸ்தீசியா மக்களுக்கு சிறந்த வகையில பயனளிச்சிட்டு இருக்கு. இந்த மயக்கத்தின் மாபெரும் பயணம் நல்லாவே புரிந்தது. இருந்தாலும் ஃபைனல் டச்சா அதோட முக்கியத்துவத்தை கொஞ்சம் சொல்லிடுங்களேன். சரியா போச்சு. நோயால அவதிப்படுறவங்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்களுக்கு மாபெரும் தூணா இருப்பது மயக்கவியல் நிபுணர்களும் அந்த அனஸ்தீசியாவும் தான். ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி ப்ரீ அனஸ்தீசியா செக், அதான் பிஎஸ்சின்னு சொல்லுவோம்ல, பேஷண்ட் அனஸ்தீசியாவுக்கு ஓகேவான்னு செக் பண்றதுல இருந்து ஆபரேஷன் தியேட்டர் அப்போ அவங்கள ஒரு தாய் போல தூங்க வச்சு ஒரு பேஷண்டோட மூளையாகவும் இதயமாகவும் இருந்து பேஷண்டோட ஒவ்வொரு உறுப்புகளையும் அதன் வேலைப்பாடுகளையும் சரியாக பாதுகாத்துட்டு வலியில்லா மயக்கத்தை கொடுத்து ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள சுயநினைவோடு தட்டி எழுப்புறது மறுபிறவிக்கு சமமானது. இப்படிப்பட்ட மயக்கத்திற்கும் நம் மயக்கவியல் நிபுணர்களுக்கும் நாம் நன்றி சொல்லிடலாமா? நிச்சயமா சொல்லிடலாமே. மயக்கத்திற்கு மட்டுமா, மயக்கவியலின்